நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆமா, நீ யாரை தேடுற? அந்த ஆள் போயிட்டானா? நேத்து ராத்திரி வந்தாருல, போனாலும் போயிருப்பாரு. நீ அப்பா கிட்ட எதனா பேசுனியா? நான்லாம் ஒன்றும் பேசல. நீ பேசுனியா என்ன? என்கிட்ட என் பேர் என்னன்னு கூட அவர் கேட்கல. ஒருவேளை அந்த ஆளுக்கு தெரியும் போல. இருந்தாலும் நம்மள முறை பார்க்கும்போது நம்மள நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. அவர் நம்மளுடைய அப்பா தானே. நான் தான் உன்கிட்ட சொன்னலடி, அவர் நம்ம அப்பா இல்லைன்னு. அந்த ஆள் அவர் அப்பனா வவு வவுன்னு எப்ப பார்த்தாலும் கத்திட்டு இருக்கான். அவன் முட்டை கண்ணால பாக்குறான் பாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஜெயில இருந்து வந்தனால இருக்குமோ? ஜெயில என்ன, அந்த ஆள் போலீஸா இருந்தாரா என்ன? அந்த ஆள் அப்படியே போய் தொலைட்டோம், இங்க வராம இருந்தாலே போதும். வினுக்குட்டா, நீ காலையில அவகிட்ட சண்டைக்கு போறியா என்ன? சண்டைக்காம என்கிட்ட கொடுமா, நான் குட்டி கிளீன் பண்ணிக்கிறேன். நீ போ, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கான வழியை பாரு. அம்மா, அப்பா இதுக்கப்புறம் வரமாட்டாராமா? அப்பா இங்க இருந்து போயிட்டாராமா? அப்பா ஆரம்பத்துல இருந்தே இப்படி இருக்காரா, இல்ல எங்களை பிடிக்காதனால இப்படி இருக்காரா? நீயும் இந்த மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டனா எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடும். சாரிம்மா, எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க சொல்லி தந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். வினு எப்பவும் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பான், எங்க 2 பேருக்கும் அம்மா மட்டும்தான் இருக்காங்கன்னு நாங்க நினைச்சுக்கிறோமா. அனிலா, இந்தாங்க. அப்புறம் நீ வேணுக்கு டீ குடுத்தியா என்ன? ஜெயிலுக்குள்ள என்ன பழக்க வழக்கம்னு எனக்கு தெரியாதுல்ல. அதுவும் சரிதான், அவனோட பழக்க வழக்கங்கள்லாம் இப்ப ரொம்பவே மாறி போச்சு. நான் போய் இந்த டீ அவனுக்கு என்னங்க, நான் இதை உங்களுக்காக தாங்க கொண்டு வந்திருக்கேன். இதுல என்னோட பேர் ஒண்ணு எழுதி வைக்கல. வேணும், டே வேணு தம்பி, டே வேணு. எங்க அவனை ஆளை காணோம்? காலையிலே கிளம்பி போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, யார் வாந்தி எடுக்கிறது? தெரியலையேங்க. ஐயோ, இது வேணுவோட சத்தமா இல்ல கேக்குது. இத புடிமா, ஆனா புடிங்கறல. வேணு தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஐயோ பாவண்டி அவன். நான் போய் அவனுக்கு கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு வந்துடுறேன். டே தம்பி, உனக்கு என்னாச்சுடா? நேத்து நீ ஓவரா அடிக்கும் போதே எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி தான் வாந்தி எடுப்பேன். என்ன போட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துரு. எடு. ஐயோ டேய், ரத்தம்டா. டேய், இது எல்லாமே ரத்தம் தான்டா. டேய் வேணு தம்பி, உனக்கு என்னடா ஆச்சு? சரி வா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். வா. எனக்கு எதுவும் இல்ல. உனக்கு ஒண்ணு இல்லாம தான் இப்படி ரத்தம் வாந்தி எடுத்துட்டு இருக்கியா? டேய், முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எடுத்துக்கோ, நம்ம சீக்கிரமா ஆஸ்பத்திரிக்கு போலாம். நான் எங்கேயும் வர விரும்பல. டேய், இப்படி தேவையில்லாம அடம் பிடிக்காத. உன்னோட உடம்புக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. என் உடம்புக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு முடிவெடுக்க நீ யாரு? எனக்கு எந்த பிரச்சனையும். ஏண்டா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஏன்டா இப்படி ரத்தம் வந்துகிட்டு இருக்கு? ஹாஸ்பிடல் போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல, நான் முதல்ல அவனை தான் பார்க்க போகணும். பாலாவோட புது கள்ளக்காதலன.
அந்த சிவபிரசாத. டேய் 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 வேணும். டேய் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் எங்க போகணும்னு முடிவெடுப்பேன். இது பாரு, அவன் உடம்புக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த டாம் எல்லாம் எப்பப்பா திறப்பாங்க? அதெல்லாம் சொல்லிட்டு தானே திறப்பாங்க. எங்க போகணும்? எங்க சார் போகணும்? ஏறுங்க. எங்கேயும் போறதுக்காக வரல, கொடுக்க வந்திருக்கேன். யாருக்கு கொடுக்கணும்? இங்க சிவபிரசாத்ங்கிறது யாரு? அந்த ஆளுக்கு தான். சிவாவை தேடி வந்தீங்களா? அங்கே ஆமா. பாருங்க, அதோ அவர் தான். போயிட்டு வாங்க. ஓகே. ஹலோ, நீ சிவபிரசாத் தானே? ஆமா, நீங்க? உன்ன மாதிரி புரோக்கர் வேலை பார்க்கறதுக்கு வேற யாருமே கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். என் பொண்டாட்டிக்கு செக்யூரிட்டி கார்டாவும் புரோக்கராவும் இருந்து நீ தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன சொல்றீங்க நீங்க? விடுங்க. இப்பவே உனக்கு புரிய வைக்கிறேன்டா. ஏண்டா, நான் யாருன்னு உனக்கு தெரியாதுல்ல? ஏண்டா, என் பொண்டாட்டி தான்டா பாலா. கையடா. வேண்டாம். ஏய், உன்னை போட்டு தலதாண்டா நான் வந்திருக்கேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. ஏய், என் பொண்டாட்டியை ஃபாலோ பண்றதுக்கு நீ யாருடா? வாங்க போய் தடுப்போம். சொல்லுடா. ஏய், ஏய், விட மாட்டேன்டா இன்னைக்கு. பாலாவோட வாழ்க்கை நாசம் பண்ணி தானே போயிருக்க. அவ கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்க. நீ ரெடி பண்ணி கொடுக்குற அந்தஸ்து அவளுக்கு தேவையில்லைடா. அப்படியா? அவனை நீ உன்னை சாவடிக்கவே விட மாட்டேன்டா. ஏய், யாருகிட்ட? ஏய், 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 என்ன தைரியம் இருந்தா? ஏய், விடுங்க, விடுங்க ரெண்டு பேரும். இது என்ன ஆட்டோ ஸ்டாண்டா இல்ல மார்க்கெட்டா? ஏய், ஏய், விடுங்க நில்லு. ஏய், அமைதியா இரு. நீ அந்த கொலை கேஸோட குற்றவாளி தானே? இப்ப பரோல்ல வந்திருக்கல்ல? ஆமா. இங்க பார், பரோல்ல வரும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி அனுப்புவாங்க. உன்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த ஊர்லயே தான் இருப்பேன்னு கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இந்த 2 நாள் நீ வந்து கையெழுத்து போட்டியா இல்லையா? இல்ல. இல்லையா? ஏன் வந்து கையெழுத்து போடல? அது உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? உன் உடம்புக்கா இல்ல மூளைக்கா? இங்க வந்து சண்டை போறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தானே இருக்கு. சரி, என்னதான் பிரச்சனை? சார், இங்க தேவையில்லாம இந்த ஆள் வந்து சிவபிரசாத் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் சார். நீதான் சிவபிரசாதா? ஆமா சார். உனக்கு இவனுக்கு என்னதான் பிரச்சனை? சிவா இல்ல சார், இவன் தான் பிரச்சனை பண்றான். உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? சார், இந்த ஆளோட பொண்டாட்டிக்கும் சிவாவுக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்லி சண்டை போடுறாரு சார். ஓ, அப்பா அதான் பிரச்சனை. இவனோட பொண்டாட்டிக்கும் உனக்கு என்னடா உறவு? சொல்றா. இந்த ஆளோட பொண்டாட்டி 2 குழந்தைங்களோட ரொம்ப மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கா சார். நாங்க 2 பேரும் ஒண்ணா படிச்சவங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்போ சந்தேகம் தான் உன் பிரச்சனை. மொத்தத்துல உன்னாலதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. பரோல்ல வெளியே வந்துட்டு ஸ்டேஷன்ல கூட கையெழுத்து போடாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, அப்படித்தானே?
வீடு நல்லா தான் கட்டியிருக்கான். யாராவது இருக்காங்களான்னு பாரு. ஓகே சார். இங்க பாலசுதாங்கிறது நீங்க தானே? ஆமா சார், நம்ம எஸ்ஐ சைமன் சாருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது தெரியும். தப்பான இன்ஃபர்மேஷன் கிடைச்சி ராத்திரி நேரத்தில் உங்களை அரெஸ்ட் பண்ணதுக்காகத்தான் எனக்கு முன்னாடி இருந்த எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாரு. சரிதானே? சிஐ கோபிகிருஷ்ணன் சாரோட தம்பியோட பொண்டாட்டி உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? அடிக்கடி இந்த பக்கம் வந்து பார்த்துக்க சொல்லி கோபிகிருஷ்ணன் சார் சொல்லியிருக்காரு. இப்போ வந்தது எதுக்காகனா, வேணுகோபாலுங்கிறவரு இப்போ உங்களுக்கு புருஷன் தானே? ஆமா. இப்போ நீங்க சொன்ன வார்த்தைக்கு இடையில ஒரு கேப் இருந்துச்சு. அதிலே தெரிஞ்சிருச்சு. நல்லவங்கெல்லாம் மாறினாதான் ஜெயிலில் பரோல் கொடுப்பாங்க. பரோல்ல இருந்து வந்தவங்க ஒழுக்கமா இருந்தாங்கன்னா அவங்க தண்டனையை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க உங்க புருஷன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அவரு இப்போ இங்க இல்ல சார். அவன் இங்கே தான் இருக்கான். அவனை இறக்கி கூட்டு வாங்க. டேய் இறங்குடா, வா. நட. சொல்றேன்ல, நடரா. போடாங்கறல்ல. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2. ஏண்டா நீ பாட்டுக்கு கொலை பண்ணிட்டு உன் பொண்டாட்டி பிள்ளைகளை நடு ரோட்ல விட்டுட்டு உனக்கு என்ன ஜெயிலுக்கு போயிட்ட? உன் தண்டனைய 1 வருஷம் குறைச்சிக்கிட்டு சீக்கிரமா உன் குடும்பத்தோட வாழ்றதை விட்டுட்டு பரோல்ல வந்துட்டு திரும்ப ரவுடித்தனம் பண்றியா? ஒரு அடியில உன் முதுகெலும்பை உடைச்சு உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாமல்ல. பாவப்பட்ட உன் பொண்டாட்டியோட முகத்தை பார்க்கும்போது எனக்கு அதை செய்யறதுக்கு மனசு வரல. அதுக்குதான் நீ இப்படி பல்ல கடிச்சிட்டு முறைச்சு பார்க்காத. உன் பரோலை க்ளோஸ் பண்ணி நாளைக்கே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். தயவு செஞ்சு அதை செய்ய வச்சிடாத. கொஞ்ச நாள் பொண்டாட்டியோடையும் பசங்களோடையும் சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. இதான் லாஸ்ட் வார்னிங். நாளையிலேருந்து காலையில சுத்த பத்தமா குளிச்சு காலையிலே ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடணும். புரியுதா? புரியுது. இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இருந்தோ வெளியே இருந்தோ உன் மேல கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். நீ பரோல்ல வந்து பிரச்சனை பண்றேன்னு ரிப்போர்ட் கொடுத்துருவேன். அப்புறம் உன் தண்டனை காலம் இன்னும் அதிகமாகும். புரிஞ்சுதா உனக்கு? என்ன உனக்கு புரியல போல? புரியுது. புரியுதுன்னா சொல்லணும். போடவில்ல. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கால் பண்ணுங்க, நானே நேரில் வரேன். உங்க புருஷனை இப்படி வெளியே அனுப்பாம நீங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் என் கையில மாட்டினானா என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. நீங்க நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல அத்தை. வெளியே யாரோ சத்தம் போட்டு பேசிட்டு இருந்ததை கேட்டப்ப நான் பயந்தே போயிட்டேம்மா. நான் கூப்பிட்டது யார் காதுலையும் விழல. சரி நம்மளே போய் பார்க்கலாம் தான் எந்திரிச்சு வந்தேம்மா. அங்க என்னம்மா சத்தம்? உங்க பையன் மறுபடியும் ஜெயிலுக்கு போறதுக்கு ஆசைப்படுறாரு போல. அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு.
ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அவரை இங்க கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணாருன்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அவன் மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்குன்னு சத்தியமா எனக்கு புரியலம்மா. அவன் நல்லபடியா இருந்தான்னா அவனோட தண்டனை காலம் சீக்கிரம் முடிஞ்சிடும். இங்க வந்து குழந்தை குட்டிகளோட நிம்மதியா இருக்கலாம் இல்லையா? அப்படி வாழணும்னு ஆசைப்பட வேண்டிய ஆளா இருந்திருந்தா அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காதுல்ல. அதுவும் சரிதான். உண்மையே சொல்லணும்னா அவன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணமே நான் தான்மா. அப்ப நானே எப்படி அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? ஒருவேளை என் வயித்துல வந்து பிறந்ததுனாலதான் இப்படி ஆயிட்டானோ என்னவோ. இங்க இப்படி யாருடைய பசங்களா பிறக்கணுங்கிறது அப்படியெல்லாம் முக்கியம் இல்ல அத்தை. எந்த சூழ்நிலையில வளருங்கிறது தான் முக்கியம். சூழ்நிலை மோசமா இருந்துச்சுன்னா ஆளுங்களும் மோசமா மாறிடுவாங்க. 8 வருஷம் ஜெயில இருந்தும் அவன் திருந்தலைன்னா இனிமே எப்ப திருந்த போறான்? இதுக்கு பதிலா அவன் என் வயித்துல ஊனமுற்ற குழந்தையா பிறந்திருக்கலாம். இது நீங்க பண்ண தப்பு இல்ல அத்தை. என்னுடைய வாழ்க்கையில கடவுள் கொடுத்த பரிசு தான் இது. பரிசா இருக்கும்போது நல்லது மட்டும்தான் ஏத்துக்கணும் அப்படின்னு கட்டாயம் ஒண்ணும் இல்ல இல்லையா? அது கெட்டதா இருந்தாலும் 2 கையை நீட்டி நம்ம ஏத்துக்கணும். வாழ்றதுக்காக எந்த அளவுக்கு வேணாலும் கஷ்டப்படலாம். ஆனா என்னால பயந்தெல்லாம் வாழ முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்கேன். நீ அமைதியா இருமா. கூடிய சீக்கிரம் அவன் இங்க இருந்து போயிடுவான் இல்லையா? அது வரைக்கும் நீ சகிச்சுக்கம்மா. உள்ள கதவு பூட்டிக்கிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க போல. ஏடி போல, ஏடி போல. பாலா, ஏடி பாலா, பாலா கதவு திறடி. ஏய் பாலா, உன்னதானே அது கேக்குதாடி? வேணாம்மா, நீங்க இப்ப போய் கதவு திறக்க வேணாம். அப்பா குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் போலன்னா கதவு அடிச்சு உடைச்சிருவாருமா. போகாதீங்க, நம்ம தூங்கிட்டு தான் அவர் நினைச்சுப்பாரு. பயப்படாதடா, உன் அப்பா என்ன ஒன்றும் பண்ண மாட்டாரு. கதவு திறடி. அடியே பாலா, ஏடி பாலா. ஏய் ஏய், என்னோட பழைய சுபாவத்தை வெளியே கொண்டு வர வச்சிடாத. இதை பாரு, கதவை அடிச்சு உடைக்கிறதுக்கு முன்னாடி திறந்துடி. நான் இப்ப தூங்கணும். எனக்கு தூக்கம் வருதுடி. அடே பாலா, பாலா. எப்பவும் என்ன பார்த்தா அந்த பயம் இருக்கும் போல, அப்படித்தானே? என்ன இதெல்லாம் கையில? இந்த நிலைமையில நீங்க உள்ள வந்து நீங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். போதை தலைக்கு ஏறிடுச்சுன்னா சொந்த பந்தெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது இல்லையா? வேதாந்தம் பேசாம தள்ளி போடு. சரக்கு அடிச்சுட்டு நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது.
பெட்ஷீட் பாய் தலைக்காணி எல்லாமே இருக்கு. நீங்க இந்த பரண்டாவிலே படுத்து தூங்குங்க. நானும் குழந்தைங்களும் உங்க அம்மாவும் நிம்மதியா படுத்து தூங்கணும். இதுக்கப்புறம் இந்த கதவு தட்டி பிரச்சனை பண்ணாதீங்க. நான் இதை அடிச்சு உடைச்சிருவேன். திறந்து விடுறி, எடி திறந்து விடுறி. ஏய் பாலா, கதவு திறக்க போறியா இல்லையா? ஏய், நீயா கதவு திறக்கிறியா இல்ல நான் அடிச்சு உடைக்கிடுமா? கதவு திறடி, திறந்து விடுறி, கதவு திறடி. ஏய், அந்த கதவு தர. நீங்க அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த ராத்திரி நேரத்துல நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதா இருக்கும். என்னடி சொன்ன? என்னையும் குழந்தைங்களையும் தொந்தரவு பண்றாருன்னு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தனா பரோல் டைம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும். அந்த வேலையை என்ன செய்ய வச்சிடாதீங்க. இதுல தலகாணி ஒரு கேடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.